வணக்கம். வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம், அயோத்தியா காண்டம், கங்கை படலம். ராமபிரான் தன் மனைவி சீதா பிராட்டியுடனும் தம்பி லக்ஷ்மணனுடனும் காடு நோக்கி விரைந்து சென்று கொண்டிருந்தார். அவர்கள் இப்போது மருத நில பகுதியில் நடந்து கொண்டிருந்தார்கள். அப்படி செல்கையில் ராமர் ஆண் அன்னமும் பெண் அன்னமும் கூடி உலாவுவதைக் கண்டார். ராமரின் பாதங்களுக்கு ஒப்பாத தாமரை மலர்கள் வெட்கி தலைகுனிவதை சீதை கண்டாள். சீதா பிராட்டியின் கண்கள் போல் பூத்திருந்த குவளை மலர்களை ராமர் கண்டார். மேலும் அவர்கள் செல்லும் வழியெல்லாம் சோலைகளையும் பறவைகளையும் நந்தவனங்களையும் ஆறுகளையும் கண்டு மனமகிழ்ந்த வண்ணம் சென்றார்கள். அந்த இனிய காட்சிகளைக் கண்ட மகிழ்ச்சியால் வழிநடை தந்த வருத்தத்தை சிறிதும் உணராமல் சீதை அவர்களுக்கு இணையாக நடந்தாள். கோசல நாட்டின் எல்லையை கடந்த அவர்கள் வெகு சீக்கிரமே கங்கை கரையை அடைந்தார்கள். அவர்களை எதிர்கொண்டு வரவேற்க அப்போது கங்கை கரையில் வாழும் முனிவர்கள் வந்தார்கள். வந்த முனிவர்கள் எல்லோரும் ராமரை கண்டார்கள். இல்லறத்தார் காமசுகத்தை அனுபவித்து இன்பத்தை அடைவது போல முனிவர்கள் ராமரை கண்டதும் பேரின்பம் அடைந்தார்கள். அந்த பேரின்பம் நெஞ்சில் இனிமையை தேக்க ராமரை வணங்கினார்கள். அவரை புகழ்ந்து ஆடி பாடினார்கள். பின்பு ராமருடன் சீதா பிராட்டியையும் இளைய பெருமாளையும் தங்கள் பர்ணசாலைக்கு அழைத்துச் சென்றார்கள். வெகு தூரம் நடந்து வந்த இளைத்து பசித்தவரை நீராடச் செய்து உபசரித்து விருந்து உண்ண வைப்பது முறை. அந்த முனிவர்கள் தம் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக்கி இன்சொல் சொல்லி தமது அன்பை காட்டிய பொழுது நீராடி உண்டவர் போல் ராமபிரான் மனநிறைவு கொண்டார். முனிவர்கள் விரைந்து சென்று காட்டிலிருந்து தூய இனிய காய்களையும் கிழங்குகளையும் கனிகளையும் தேடிக்கொண்டு வந்து ராமரின் முன் அன்புடன் வைத்தார்கள். பெரியோய், அருகிலே கங்கை ஓடுகிறது. அதில் நீராடி அக்னி ஹோத்திரத்தை முடித்துவிட்டு நாங்கள் கொண்டு வந்த இவற்றை உண்பீர்களாக என்று வேண்டிக் கொண்டார்கள். அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கிய ராமர் சீதையை அழைத்து கொண்டு கங்கை கரைக்கு சென்றார். அப்போது நீராட ராமர் நீரில் இறங்க கங்கை அவரை பார்த்து, உலக மக்கள் என்னில் நீராடி பாவத்தை போக்கிக் கொள்வார்கள். அதனால் அந்த பாவம் எல்லாம் என்னிடத்தில் சேர்ந்தன. இப்போது தாங்கள் என்னில் மூழ்கியதும் என் பாவம் எல்லாம் உங்கள் நன்மையால் அழிந்து விட்டன என்றாள். சீதா பிராட்டி காணும்படி நீரில் மூழ்கிய ராமபிரான் பார்வதி காணும்படி கூத்தாடும் சிவபெருமானைப் போல காணப்பட்டார். வெண்ணிற திருப்பார் கடலில் பள்ளி கொண்டிருக்கும் திருமால் எழுந்து நின்றது போலவும் காணப்பட்டார். சீதை நீரில் இறங்கி குளிக்கத் தொடங்கினாள். அவள் கூந்தலிலும் மேனியிலும் உள்ள நறுமணத்தை அப்போது கங்கை பெற்றாள். அந்த மகிழ்ச்சியில் தன் மகளை நீராட்டும் செவிலித்தாயை போல அவள் அலையாகிய கையை நீட்டி சீதையை நீராடச் செய்தாள். கங்கையுடன் சேர்ந்து செல்லும் யமுனையின் கருநிற நீரைப் போல சீதை குளிக்கையில் அவளுடைய கூந்தல் அவிழ்ந்து நீர்ப்பரப்பில் மிதந்தது. திருப்பார் கடலில் இருந்து தோன்றிய திருமகள் போல அடிக்கடி நீரில் மூழ்கி எழுந்தாள் சீதை. இருவரும் நீராடிய பின் செய்ய வேண்டிய அக்னி ஹோத்திரத்தை முடித்துக்கொண்டு பர்ணசாலைக்கு திரும்பி வந்து முனிவர்கள் உபசரித்து பரிமாற கனிக்கிழங்கு காய் முதலியவற்றை உண்டு மகிழ்ந்தார்கள். தொடரும். வசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.